வணக்கம் நண்பர்களே. காத்திரைவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா நம்ம ரேவதிக்கு உண்மை தெரிஞ்சுட்டு எங்கள் எம்டி சார் தான் தாத்தாவின் பேரன், அப்போனா என் அத்தை பையன், அப்போ யாகசாலை பூஜையில் வந்து கலந்துக்கிறது இவர் தான் கலந்துக்கிடுவார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போய் பார்க்குறாங்க. ஆமாம், கார்த்தி தான் பண்ணுறாரு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ வீட்டில் அம்மா என்ன கல்யாணம் பண்ணி வைக்க அத்தை பையனி ஒருத்தரை வச்சுருக்காங்க, அது யார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வீட்டில் போய் நம்ம மருதுவின் சட்டையை பிடிச்சி உலுப்பி, நீ யாருடா சொல்லு, வீட்டை விட்டு வெளியே போடா, எனக்கு நான் வந்து என் அத்தை பையன் கார்த்தியை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், 2 குடும்பமும் ஒன்று சேரணும்னா அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து அதிரடி முடிவை எடுக்கிறாங்க ரேவதி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு நம்ம பிரியா கிட்ட ரேவதி வந்து சொல்கிறாங்க, எம்டி சார் இன்னைக்கு கண்டிப்பாக வரமாட்டாங்க. என்ன ரேவதி சொல்கிற? ஆமாம், அவர் யாகசாலை பூஜையில் கலந்துக்க போயிருக்காரு, அவர் கண்டிப்பாக அந்த பூஜையில் இருப்பார். ராஜ சேதுபதியோட பேரன் தான். ராஜ சேதுபதினா யார்? அவர் எங்கள் தாத்தா தான், அவர் ஒரு பெரிய ஜமீன் மாதிரி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த எம்டி சார் என்னோட அத்தை பையன் தான், எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம பிரியா நம்ம சந்திராவுக்கு வந்து ஃபோனை போட்டு எல்லா உண்மையும் சொல்லுறாங்க. ரேவதிக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சு போச்சு, அவர் எம்டியை வந்து அத்தை பையன் அப்படின்னு வந்து அந்த சொல்கிறா அப்படின்னு சொன்னோன்னா ரேவதி மருதுவை வந்து இனி கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டா அப்படின்னு வந்து சந்திரா பேரஞ்சது கணங்க நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்தி வந்து அதிகாரிகிட்ட போய் வந்து மருது எங்கே இருக்கா எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அவன் ரெட்டு, அவனுக்கு பேர் அவன் அந்த ரெட்டு வந்து எங்கே இருக்கான்னா எங்கள் அத்தை வீட்டில் தான் இருக்கான். அவன் பேர் வந்து மருது, அந்த பேரில் வந்து இருக்கிறான். அவன் எங்கள் அத்தை பொண்ணு ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. அவனை மடக்கி பிடிக்கணும் பொறி வச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த மருது ரேவதிக்கு வாழ்க்கையை நாசாகணும், இவனுக்கு மாப்பிள்ளை என்னை வந்து அடிச்சிருக்காமல, அதுக்கு பழி வாங்கணும், இவளை பழி வாங்கினாலே அவனை அடித்ததுக்கு சமம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரேவதிக்கு ரூமில் ஒரு கேமராயை தூக்கி கொண்டு வைக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம பரமேஸ்வரி பாட்டியை வந்து பார்க்குறாங்க. நம்ம ரேவதி சந்திச்சு பாட்டிக்கு கையெடுத்து தன்னோட தலையில் வச்சு, உண்மையை சொல்லுங்க பாட்டி, என்னோட அத்தை பையன் எங்கள் எம்டி சார் கார்த்தின்னு எனக்கு தெரியும், அப்படின்னா எதுக்காக எங்கள் அம்மா வீட்டில் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து அதுதான் உன்னோட அத்தை பையன் அப்படின்னு வந்து சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்க வைக்க பார்க்குறாங்க. இதுக்கு இப்பெல்லாம் விட சொல்லுங்க பாட்டி. அம்மா சாமுண்டேஸ்வரி இருக்காளே, என்னை சும்மா விட மாட்டா, இதை சொன்னேன்னா நீ எல்லாமே உன் அத்தகாரிகிட்ட போய் கேட்டுக்கம்மா, அவள் தான் இதுக்கான பதில சொல்லுவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல பரமேஸ்வரி பாட்டி வந்து சொல்லிடுறாங்கன்னு சொல்லலாம். யாகசாலை பூஜையில் நம்ம கார்த்தி வந்து யாகசாலை பூஜைகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து பார்த்துறாங்க நம்ம ரேவதி. ராஜ சேதுபதி பேரனாட்டு எங்கள் எம்டி சார் வந்து இருக்காரு, என்னோட அத்தை பையன், இவர் தான் என் மனசில் இருக்காரு, இந்த மருது எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட வந்து பிடிக்கல, அவரை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இறங்கி இவரோட உண்மையான பேர் மருது அப்படின்னு உள்ள இதை விசாரித்து நம்ம ரேவதி வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அம்மா சாமுண்டேஸ்வரிட்ட வந்து கோவமாக கேட்குறாங்க, அம்மா எனக்கு நான் வந்து அத்தை பையனி வந்து வீட்டில் இருக்குது, உண்மையாட்டே அவர் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு உண்மை அப்படின்னு வந்து அந்த இடத்துல மருதுவின் சட்டையை பிடிச்சி உழுப்புறாங்க. சொல்லுடா, ஆள் மாறாட்டம் பண்ணி நீ என்ன அடைஞ்சிடலாம் நீ பார்க்குறியா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும்டா, என் மனசில் எங்கள் எம்டி சார் கார்த்தி தான் இருக்காரு, அவர் தான் என் அத்தை பையன் வரை எனக்கு தெரிஞ்சு போச்சு, அவருக்கு இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது, இப்போ வந்து நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு வந்து பார்க்குறியா, 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்க்க என் தாத்தாவின் பேரனை நான் கெட்டிக்கணும்னு விரும்பினேன், அதை சாக்கோவுக்கா பயன்படுத்தி நீ ஆள் மாறாட்டம் பண்ணி இங்கே நுழைஞ்சிருக்கல அப்படின்னு வந்து அந்த இடத்துல செம்மையாக வந்து மருத்துவ வெளுத்தெடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த பாருடா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், கண்டிப்பாக இங்கேருந்து போயிடு, என் கண்ணு முன்னாலேயே முழிக்காத அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து விரட்டி அடிக்கிறாங்க நம்ம ரேவதி. இந்த சைடு பார்த்தோன்னா சாமுண்டேஸ்வரிக்கு ரேவதிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. ஆனால் இதை நம்ம வீட்டில் உள்ள நபர்கள் தெரியாமலே அவளே வந்து தெரிஞ்சு
தெரிஞ்சுக்கிட்டா இனி இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பேரஞ்சது கணங்க நிற்கிறாங்க. சந்திரா எப்படியாவது இந்த மருத்துவ ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு பார்த்தோம். ஆனால் நம்ம திட்டம் எல்லாமே இப்போ தவிடுபொடி ஆயிட்டு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சந்திராட்ட வந்து ஐடியா பண்ணுறாங்க. மருது தாத்தாவின் பேரே அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் ரேவதி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சா. இப்போ அதுவும் உண்மை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அவள் கண்டிப்பாக இனி எதையாவது பண்ணுவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்தியை தேடி நம்ம ரேவதி போகிறாங்க. இப்போ எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. நீங்கள் தான் என் அத்தை பையன், நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், என் மனசில் நீங்கள் தான் இருக்கிறீங்க, எங்கள் வீட்டில் இருக்கிறது மருது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம ரேவதி கார்த்தியை கெட்டி பிடிச்சி ஐ லவ் யூ, நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நெருக்கமாக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த மருது ஒரு பொம்பளை பொறுக்கி, அவை வந்து எல்லாரும் வந்து நினைக்கிற மாதிரி நல்லவன் இல்லை. அவை வந்து பெண்களை வீடியோவை எடுத்து தப்பாக போடுற அந்த கும்பலோட தலைவன் ரெட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரேவதி நீ இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணணும், அவனை பொறி வச்சு அதிகாரிகள்கிட்ட பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ரேவதி கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க கார்த்தி. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மருதுவ அதிகாரிகளை வச்சு பிடிக்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி ஏன்டா என் மாப்பிள்ளையை பிடிச்சிட்டு போகிறீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்கணும். இவன் ஒரு கேடு கட்டவன், இவனை உங்கள் வீட்டில் அடைக்கலம் கொடுத்து வச்சதுக்கு உங்களையும் சேர்த்து தான் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதிகாரியை நம்ம சாமுண்டேஸ்வரியை வெளுத்தெடுக்கிறாங்க. இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி சொல்ல போனால் இவன் லேடிஸை துணி மாற்றதெல்லாம் வந்து வீடியோ ஃபுட்டேஜாக எடுத்து நெட்டில் போடக்கூடிய அதுக்கு தலைவன் ரெட்டே இவன் தான். நாங்கள் தேடிட்டு இருந்த பல நாள் திருடன். இப்போ இந்த கார்த்தி சார் தான் எங்களுக்கு வந்து இவன் எங்கே இருக்கான்னு இவ்வளோ தகவலை சொன்னாவ அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறேன். அத்தை இவங்க சொல்லதெல்லாம் நம்பாதுங்க, நான் வந்து ரேவதியை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறது பிடிக்காம தான் இப்படியெல்லாம் மாட்டி விட பார்க்குறான், என்னை வெளியே எடுங்க அத்தை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மருது சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ரேவதி ஒன்று கொடுக்குறாங்க, விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும், நான் ட்ரெஸ் மாற்றதையும் நீ வந்து எடுக்கிறதுக்கு உத்து பார்த்தவன் தானே, நல்ல காலம் என் அத்தை பையன் அந்த இடத்துல வந்து காப்பாற்றினாங்க, நீ ஆள் மாறாட்டம் பண்ணி எங்கள் வீட்டில் இருந்ததுக்கே ஒன்றும் விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளுத்து எடுக்குது. ஒரு கட்டத்தில் மருத்துவ அதிகாரியை கைது பண்ணுறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரியும் சந்திரகலாவும் மருதுவை கல்யாணம் பண்ணணும்னு வைக்கணும்னு நினச்சோம். ஆனால் மருதம் வந்து சாதாரண ஆளில் அவன் பொம்பளை பொறுக்கி அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரி வந்து சொல்ல நேரம் நம்ம சந்திரா அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ரேவதிக்கு அப்படிப்பட்டவன் தான் தேவை, அவனால் நீ காலம் ஃபுல்லாக கஷ்டப்படுவா சாமுண்டேஸ்வரி அப்படின்னு பார்த்தா இப்போ அதுலேயும் வந்து தப்பிச்ச, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ரேவதி ஒரு நல்ல முடிவை எடுத்துக்கிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரிட்ட போகிறாங்க. நீமா இந்த கல்யாணம் வந்து மருதுவால் நின்று போயிட்டு அப்படின்னு வந்து நினைக்கேன்டா, நான் உண்மையாட்டே வந்து தாத்தாவின் பேரன் அந்த கார்த்திகை நான் வந்து கல்யாணம் பண்ண போகிறேன், எங்கள் எம்டி சாருக்கும் எனக்கும் வந்து கல்யாணம் நடக்கணுமா, நான் அவரை லவ் பண்ணுறேன் அப்படின்னு உள்ள விஷயத்த நம்ம சாமுண்டேஸ்வரிகிட்ட ரேவதி வந்து சொல்லி அதிர்ச்சி கொடுக்குறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி பேய் அரைஞ்சது கணங்க நிற்கிறாங்கன்னு சொல்லலாங்க.